This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ்ட் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. மதமாற்றம் இல்லாமல் நடக்கும் கலப்பு திருமணங்கள் சட்டவிரோதம்தான். அலகாபாத் உயர்நீதிமன்றம் கருத்து. காதல் திருமணம் தொடர்பான வழக்கில் சமீபத்திய அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு முக்கிய தீர்ப்பை வழங்கியுள்ளது. அதாவது மதமாற்றம் இல்லாமல் நடைபெறும் கலப்பு திருமணங்கள் சட்டவிரோதமானவை என்று அலகாபாத் ஐகோர்ட் தெரிவித்துள்ளது. ஆரிய சமாஜ் கோவிலில் சிறுமியை கடத்தி திருமணம் செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான வழக்கை விசாரித்த போது ஐகோர்ட் நீதிபதிகள் இந்த கருத்தினை தெரிவித்தனர். உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த சோனு என்கின்ற சஹனூர் என்பவர் தனக்கு எதிரான கிரிமினல் நடவடிக்கைகளை ரத்து செய்ய கோரி அலகாபாத் ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். தான் ஒரு ஆரிய சமாஜ் கோவிலில் ஒரு பெண்ணை திருமணம் செய்ததாகவும் அந்த பெண் இப்பொழுது 18 வயதை கடந்துவிட்டதால் இருவரும் சேர்ந்து வாழ்வதாக அவர் கூறியிருந்தார். இந்த வழக்கு அலகாபாத் ஐகோர்ட் நீதிபதி பிரசாந்த் குமார் முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி இந்த மனுவை தள்ளுபடி செய்தார். மேலும் மைனர் சிறுமி திருமணத்திற்கு ஆரிய சமாஜ் கோயில் திருமண சான்றிதழை வழங்கியிருப்பது சட்டவிரோத விதிமுறைகளை மீறுவதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதை குறிப்பிட்டு சிறுமியை கடத்தி கோவிலில் திருமணம் செய்த குற்றச்சாட்டு தொடர்பான கிரிமினல் வழக்கை ரத்து செய்ய முடியாது என நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆரிய சமாஜ் கோவில்கள் போன்றவை உரிய சட்ட நடைமுறைகளை பின்பற்றாமல் கட்டணம் பெற்றுக்கொண்டு திருமண சான்றிதழ்களை வழங்கி வருகின்றன. இது சட்டவிரோதமானவை என்பது நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் உத்தரப்பிரதேச உள்துறை செயலாளர் இது குறித்து விசாரணை நடத்தவும் நீதிபதி உத்தரவிட்டார். டிசிபி பதவியில் உள்ள ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆரிய சமாஜ் நிறுவனங்கள் மைனர் ஜோடிகள் அல்லது மதம் மாறாத கலப்பு திருமண ஜோடிகளுக்கு திருமண சான்றிதழ்கள் வழங்குவது குறித்த விசாரணையை மேற்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் வரும் ஆகஸ்ட் 29ஆம் தேதிக்குள் இது குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கவும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட அந்த வழக்கில் மகாராஜ் மாவட்டத்தில் உள்ள நிச்லவுல் காவல் நிலையத்தில் தனக்கு எதிராக கடத்தல், பாலியல் வன்கொடுமை மற்றும் போக்சோ சட்டத்தின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மனுதாரர் கூறியிருந்தார். இது தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சம்மனும் அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் சமாஜ் கோவிலில் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டதாகவும் இப்பொழுது அவர் 18 வயதை கடந்த மேஜர் என்றும் மனுதாரர் வாதிட்டார். அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ்வதால் குற்றவியல் நடவடிக்கைகளை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். மனுவை எதிர்த்து வாதிட்ட யூபி அரசு வழக்கறிஞர் இருவரும் வெவ்வேறு மதங்களை சேர்ந்தவர்கள் என்றும் மதம் மாறவில்லை என்றும் தெரிவித்தது. எனவே இந்த திருமணத்திற்கு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லை என்றும் கூறியது. இந்த வாதத்தை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. மேலும் ஆரிய சமாஜ் நிறுவனங்கள் சட்டமுறையை பின்பற்றாமல் சிறுவர்கள் அல்லது கலப்பு திருமணம் சான்றிதழ்களை வழங்கி வருவதாகவும் நீதிமன்றம் குறிப்பிட்டது. இதுபோன்ற நடவடிக்கைகள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.